ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் கொஞ்சம் ஈஸியாக ஷார்ட்டாக இந்த ஜாயின் பண்ணி இருக்கிற லெட்டர்ஸை தனித்தனியாக நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு வந்து ராஜா சுந்தர் அப்படிங்கிற வேர்டு வந்து ராஜாங்கிற ஒரு வேர்டு தனியாகவும் சுந்தர் அப்படிங்கிற ஒரு வேர்டை தனியாகவும் எனக்கு பிரித்து எடுக்கணும். அதை எப்படி நம்ம வந்து பிரிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ராஜா அப்படின்னு டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஈயை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ரோஸில் உள்ள எல்லா நேமுமே தனித்தனி நேமாக வந்துருச்சு. அடுத்து அகெயின் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த நேம் சுந்தர் டைப் பண்ணி என்டர் தட்டிட்டு அகெயின் கண்ட்ரோல் ஈயை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நேமில் செகண்ட் நேமில் உள்ளது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு நேமையும் திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஜாயிண்டாக இருக்கிறத தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு நேமையும் ஜாயின் பண்ண போகிறேன். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, அதுதான் கன்கார்டினேட் பண்ணுறது. அதுக்கு சின்னதாக ஒரு ஃபார்முலா, அந்த கன்கார்டினேட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா ஒன்று நான் அப்ளை பண்ண போகிறேன். ஹவு டு அப்ளை, ஜஸ்ட் எனக்கு எந்த இடத்துல அந்த நான் ஒரு லெட்டர்ஸை கன்கார்டினேட் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் கர்சரை வச்சுக்கிறேன். அப்படி வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். கன்கார்டினேட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இதில் எனக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்க பாருங்க, டெக்ஸ்ட் 1. எந்த டெக்ஸ்ட் வேணும் எனக்கு, இந்த டெக்ஸ்ட் 1 போய் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கமா, அடுத்து எனக்கு டெக்ஸ்ட் 2, இந்த டெக்ஸ்ட் எனக்கு அடுத்தது வேணும். அப்போ இதை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் தட்டுறேன். இப்போ இதில் ராஜா சுந்தர்னு வந்துருச்சு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ராஜா சுந்தர் இந்த ரெண்டு வேர்டுக்கு இடையில உள்ள எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் சின்ன ஆல்டர் பண்ண போகிறேன். அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு டபுள் கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு கமாவை கொடுத்து பெயிண்ட் தட்டுறேன். இப்போ பாருங்க எனக்கு ஒரு கேப் ஸ்பேஸ் வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்துக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு கன்கார்டினேட் ஓப்பன் ப்ராக்கெட், எந்த டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் 1 கமா எனக்கு ஒரு ஸ்பேஸுக்காக கமா டெக்ஸ்ட் 2 கிளிக் பண்ணிவிட்டு என்டர். ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.